வணக்கம். நான் உங்கள் சோபன். இன்னைக்கு வீக்கெண்ட் ஃபார்மிங் சீரிஸ்ல டே 4. இந்த வாரம் தர்ஷனாக்கு ஒரு முக்கியமான டிராயிங் ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதனால அவங்க முழு நேரமும் அதுல கவனம் செலுத்தினாங்க. நானும் பெங்களூர்ல இருந்து ஊருக்கு வந்திருந்ததுனால இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் மெதுவா அமைதியா கழிக்கலாம்னு முடிவு பண்ணோம். இன்னைக்கு டேயை விளையாட்டோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவும் என் பையன் கேட்குற ஒன்னே ஒன்று, அப்பா விளையாட வாப்பா. தர்ஷனா அவங்க டிராயிங்கில் முழு கவனத்தோட வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் பையனும் சேர்ந்து வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ண போயிட்டோம். பெரிய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஒரு சின்ன வேலைகளும் பசங்களோட சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு நல்ல நினைவுகளை மாறிடுது. வேலை முடிஞ்ச கையோட லஞ்ச் ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நான்வெஜ் சமைக்கலான்னு இருந்தோம், ஆனால் தர்ஷனா அவங்களோட டிராயிங் ப்ராஜெக்டில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதனால சமைக்க அதிக நேரமும் ஆகக்கூடாது. அதே நேரம் லஞ்சும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு, அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபுட்ட சூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சோம். காடை முட்டையில சத்துக்கள் அதிகமா இருக்கும். நாட்டுக்கோழி முட்டையில கொஞ்சம் குறைவுன்னு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா, உங்க வீட்ல நாட்டுக்கோழி வளர்க்க இடம் இல்ல சிட்டில இருக்கீங்கன்னா, காடை வளர்ப்பு ஒரு நல்ல தேர்வா இருக்கும். முட்டையும் தொடர்ந்து கிடைக்கும். தேவையான நேரத்துல காடை இறைச்சிக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சமைச்ச லெமன் ரைஸ் ரெடி. இந்த டிராயிங்கோட ஃபைனல் ரிசல்ட்டை முடிஞ்ச அப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோவில் போடுறோம். இந்த டிராயிங் கான்செப்டை யார் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்க நேமை கண்டிப்பாக ஷார்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறோம். இந்த வாரம் ஃபார்மிங்கில் வேலை இல்லைனாலும் வாழ்க்கை நின்று போகலை. ஃபேமிலியோட செலவழிச்ச நேரம், பசங்களோட விளையாட்டு, சேர்ந்து சாப்பிட்ட லஞ்சு, வீட்டு வேலை, கொஞ்சம் ஓய்வு, இவையெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அடுத்த வாரம் மீண்டும் வீக்கெண்ட் ஃபார்மிங் சீரீஸில் சந்திக்கிறேன், புதிய வேலைகளோடு, புதிய அனுபவங்களோடு.